everyone, welcome to Shiksha class. UGC NET June 2026 exam குறிய ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த வீக் இறுதிக்குள்ள நம்மளோட ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏல இருந்து அஃபிஷியலா இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் யூஜிசி நெட் ஜூன் 2026 எக்ஸாம் வந்து ஜூன் மாதமே நடந்து முடிஞ்சிடுச்சு. அதுவும் சொல்ல போனா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 2 மாதங்கள் கிட்ட ஆயிடுச்சு இந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சு. ஆனாலுமே நம்மளுடைய அஃபீஷியலா எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் அதற்கு அடுத்ததான் நமக்கு வந்து என்டிஏல இருந்து ரிலீஸ் பண்ணல. ஸோ நம்ம ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், என்ன இது இவங்க ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் கொடுக்கல, டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் கொடுக்கல. ஸோ இதெல்லாம் எப்போ நடக்கும்? ஏன்னா 1 வீக்குள்ள நமக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ கொடுத்துருவாங்க. எக்ஸாம் நடந்து முடிஞ்ச கடைசி தேதியிலிருந்து அடுத்து ஒரு வாரத்துக்குள்ள நமக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ கொடுத்துருவாங்க, ரெஸ்பான்ஸ் ஷீட் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்ல நமக்கு ஃபைனல் ரிசல்ட்ஸே கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட 1 மந்த்துக்குள்ள இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஆனால் இந்த முறை ஜூன் 2026 எக்ஸாம் நமக்கு வந்து நடந்து முடிந்து கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆக போகுது. ஆனாலும் நமக்கு என்ன ஆகலை அப்படின்னா, நமக்கு வந்து இன்னுமே ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணாம தான் இருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல சிஎஸ்ஐஆர் நெட்குரிய ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ நாங்கள் வெளியிடுவோம் இந்த வாரம் இறுதிக்குள்ளதாக. அதே மாதிரி ஐசிஏஆர் எக்ஸாம்க்குரிய ப்ரொவிஷனல் ஆன்சர் கீயும் நாங்கள் வெளியிடுவோம். ஸோ அப்போ அதை தொடர்ந்து யூஜிசி நெட் எக்ஸாம்க்குரிய ப்ரொவிஷனல் ஆன்சர் கீயும் நாங்கள் வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ நாங்கள் வெளியிட்ட உடனே நீங்கள் அதை சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ சேலஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஃபர்தரா மித்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ற தேதி இது எல்லாமே அஃபிஷியல் வெப்சைட்ல நாங்கள் நோட்டிஃபை பண்றோம். ஸோ அப்பப்போ அஃபிஷியல் வெப்சைட்டை ரெகுலராக செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஜிசியில இருந்து வரக்கூடிய அஃபிஷியல் டீடைல்ஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் வேணும்னா சிக்ஷா கிளாஸ் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதியிருக்க எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் என்ன ஒரு டவுட் காமனாக இருக்குது அப்படின்னா, ரெஸ்பான்ஸ் ஷீட்னா என்ன? ஸோ ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க, ரிசல்ட் கொடுக்குறதா சொல்கிறாங்க, அப்படின்னா என்ன, இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நம்மளோட ரெஸ்பான்ஸ் ஷீட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை ஃபஸ்ட்டு அவங்க வெளியிடுவாங்க. ரெஸ்பான்ஸ் ஷீட்னா நான் எக்ஸாம் எழுதும் பொழுது எனக்கு எந்த கேள்வி முதல் கேள்வியாக வந்ததோ 150 கேள்வி இருக்கும். எனக்கு ஒரு கேள்வி ஃபஸ்ட்டு வந்திருக்கும், இன்னொரு நபருக்கு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவருக்கு 10வது கேள்வியா வந்திருக்கும். இப்படி ஒருத்தவங்களுக்கும் ஆர்டர் மாறி மாறி வந்திருக்கும் இல்லையா? ஸோ என்னோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டுங்கிறது நான் எக்ஸாம் எழுதும்போது கேள்விகள் எந்த வரிசையில இருந்ததோ அதே வரிசையில வரக்கூடியதுதான் என்னுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட். அதே மாதிரி ஒரு தனி நபருக்கும் அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் வெளியாகும். இதுக்கு முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ நம்ம வந்து எவ்வளவு மார்க் எடுத்திருக்கோம்னு செக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்ததா டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அதுதான் ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ, தற்காலிகமான விடை குறிப்பு. அது தற்காலிகமான விடை குறிப்பு தான், தற்காலிகமானது தான். அதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அந்த சந்தேகத்தை நம்ம எழுப்பலாம், அதற்கு அவங்க சரியான மதிப்பெண்கள் வழங்கலாம். அப்படி நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஆன்சர் கீயை சேலஞ்ச் பண்ற ப்ராசஸ். இப்போ இந்த தற்காலிகமான விடை குறிப்பு இருக்கு இல்லையா, அதுவும் நம்மளோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் ஒரே நாள் ஒரே நேரத்தில் தான் வெளியிடுவாங்க. ஸோ நீங்க ஒரு கேள்வியை எப்படி பதில் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறதும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி அவங்க தற்காலிகமான விடை குறிப்புல சரியான விடை எது அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் அவங்க வந்து அஃபிஷியல் வெப்சைட்ல கொடுப்பாங்க. நான் சொன்ன மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்க எக்ஸாம்க்குரிய ஆன்சர் கீ நீங்க டவுன்லோட் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா அதற்கு அடுத்ததா உங்களுக்கு ஆன்சர் கீ கிடைப்பது சிரமம். ஏன்னா அஃபிஷியலா அந்த சில நாட்கள் மட்டும்தான் அஃபிஷியல் வெப்சைட்ல இருக்கும். அதுக்கப்புறம் போயிட்டு நீங்க நெட்ல எங்க சர்ச் பண்ணாலும் அது கிடைக்காது. இட்ஸ் வெரி டஃப் டாஸ்க். ஸோ நம்ம சிக்ஷா கிளாஸ்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அது எக்ஸ்பிளனேஷனோட வந்து கொடுப்போம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கிறதுக்கு கொடுப்போம். ஸோ நம்மளுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து தான் அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாம் கலெக்ட் பண்றோம் ரெகுலரா. சரிங்களா? அப்போ நீங்க இப்போ எக்ஸாம் எழுதுறீங்க, இந்த எக்ஸாமை சின்சியரா நீங்க கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஆன்சர் கீ எதுவா இருந்தாலும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இஃப் யூ ரியலி ப்ரிப்பேரிங் ஃபார் தி எக்ஸாம், இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆக்சுவலி உங்களோட ப்ரிப்பரேஷன் அந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர் இந்த டவுன்லோட் பண்றதை மிஸ் பண்ணிடுவீங்க. அப்புறமா எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்போ இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ ஜென்ரலா ஒரு கொஸ்டின் பேப்பரும் அதுக்குரிய சரியான ஆன்சரா என்னால கொடுக்க முடியும். ஆனா உங்களுடைய ஆன்சர் ரெஸ்பான்ஸ் கீ இருக்கு இல்லையா, ரெஸ்பான்ஸ் ஷீட் ஆன்சர் ஷீட் இருக்கு இல்லையா, அதுலதான் உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் நீங்க அனாலிசிஸ் பண்ண முடியும். அதனாலதான் சொல்றேன், அஃபிஷியல் கீ ரிலீஸ் பண்ண உடனே அவங்க அந்த ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ டென்டேட்டிவா ரிலீஸ் பண்ண உடனே டக்குன்னு போயிட்டு உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட் ஆன்சர் ரெஸ்பான்ஸ் ஷீட்டையும் உங்களோட டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ கேன் அனலைஸ் ஈச் அண்ட் எவ்ரி
பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் யுவர் கொஸ்டின்ஸ். ஒரு கொஸ்டினோடைய பர்ஃபார்மன்ஸையும் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஸ்ட்ரென்த் ஏரியா எவ்வளோ, வீக் ஏரியா எவ்வளோ அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட ஸ்கோர் என்ன அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ நம்ம ஸ்கோரை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கட் ஆஃப் வீடியோவும் கொடுத்துருக்கோம். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படின்னு தெளிவாக வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். உங்கள் ஸ்கோரை கால்குலேட் பண்ணுங்க. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ல போயிட்டு உங்களோட மார்க் அந்த கட் ஆஃப்குள்ள வருதான்னு பாருங்க. அண்ட் ஒருவேளை உங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா இருக்கும். அதாவது எப்படி சொல்றது, இந்த கேள்வி வந்து சரி, உறுதியா நான் சொல்றேன், எனக்கு தெரியும், நான் எழுதியிருக்க விடை வந்து சரியான விடை தான், ஆனா அவங்க வந்து பதில் வந்து தவறா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்க வந்து சேலஞ்ச் பண்ணணும். இந்த கொஸ்டின் நம்பர் கிடையாது, இங்க கொஸ்டின் ஐடின்னு ஒரு ஐடி வரும். இந்த கொஸ்டின் ஐடிக்கு இது வந்து சரியான பதில் இல்லை, தவறான பதிலை நீங்க கொடுத்துருக்கீங்க, இதுதான் சரியான பதில் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய விளக்கம் கொடுத்து நம்ம அதை சேலஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதுதான் நீங்க அடுத்து பண்ண வேண்டிய ப்ராசஸ். அதுக்கு இப்பவே தயாராகிக்கோங்க. இந்த வார இறுதிக்குள்ளதாக நம்மளோட ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ கொடுத்துடுவாங்க. அண்ட் ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ வந்ததும் அதை பார்க்குறீங்க, உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டை பார்க்குறீங்க, ரெண்டையும் வச்சு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட்டிருக்கீங்க, உங்களோட ஸ்கோரை செக் பண்ணுறீங்க. உங்களோட ஸ்கோர் செக் பண்ணிட்டு ஒருவேளை ரிசல்ட்டுக்கு 2-3 கேள்விகள் தேவைப்படும், 2-3 கேள்வி தேவைப்படும் ரிசல்ட்டுக்கு. ஆனால் நீங்கள் அங்கே எங்கேயாவது வந்து ஆன்சர் கீ அவங்க தப்பாக கொடுத்துருப்பாங்க, அதனால கூட நம்ம ரிசல்ட் பாதிக்கப்படலாம். அப்போ அந்த மாதிரி ஆன்சர்ஸை எடுத்து சேலஞ்ச் பண்ணுறோம். நம்ம ஆன்சர்ஸ் நம்ம எல்லாரும் இந்தியா முழுக்க 8 லட்சத்துலேருந்து 10 லட்சம் பேர் இந்த எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அப்போ எல்லாரும் அவங்களுக்குரிய விடைகளை வந்து ஏதாவது சேலஞ்ச் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா பண்ணுவாங்க. இதை ஓவராலாக என்டிஏ போர்டு வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணிட்டு நம்ம பண்ற சேலஞ்ச் வந்து சரியான முறையில் இருந்தது, சரியான முறையில் தான் நம்ம ஆன்சர் கிளைம் பண்றோம் அப்படின்னா அவங்க ஃபைனல் ஆன்சர் கீ கொடுக்கும்போது அதுல மாற்று விடை கொடுத்து அதுக்குரிய மதிப்பெண்களையும் நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஃபைனல் ஆன்சர் கீ வரும்போதே நம்மளோட ரிசல்ட்ஸும் பப்ளிஷ் ஆகி வந்துடும். ஃபைனல் ஆன்சர் கீ தனியாக, ரிசல்ட்ஸ் தனியாக வராது. ஃபைனல் ஆன்சர் வரும்போதே உங்களோட ஸ்கோர் கார்டு, ரிசல்ட் கார்டும் சேர்ந்தே வந்துடும். புரியுதுங்களா? இஸ் தட் கிளியர் ஃபார் யூ? ஸோ இதனால தான் சொல்கிறேன், நிறைய பேர் ஃபைனல் ஆன்சர் கீன்னு ஒன்று வரும், ஏபிசிடி ஆப்ஷன்ஸ் போட்டு நினச்சி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. கிடையாது, உங்களோட ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ தான் வரும், ரெஸ்பான்ஸ் ஷீட் வரும். அதில் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டா தான் ஃபைனல் ஆன்சர் கீழே வந்து நீங்கள் வந்து யூ கேன் ப்ரிப்பேர் ஆன் யுவர் ஓன். அவங்க ஃபைனல் ஆன்சர் கீ ரிசல்ட்ஸையும் சேர்த்து தான் அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ யூஜிசி ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணும்போது உங்களோட ஸ்கோர் கார்டில் வந்துடும், யூ ஹவ் குவாலிஃபைட் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், குவாலிஃபைட் ஃபார் பிஹெச்டி, குவாலிஃபைட் ஃபார் போத் ஜேஆர்எஃப் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ எல்லாருமே ஆன்சர்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட டென்டேட்டிவ் ஆன்சர் கீக்காக. ஸோ அதுக்கு முன்னாடி எந்த ஸ்கோர் எடுத்தால் நான் வந்து சேஃபர் ஜோனில் இருப்பேன், என்னோட சப்ஜெக்ட்ல என்னோட கேட்டகரிக்கு எது வந்து சேஃபான ஸ்கோராக இருக்கும் அப்படி சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் வீடியோ பாருங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி நம்மளுடைய ஆன்சர் கீ எல்லாம் அனலைஸ் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ரிவ்யூ கலெக்ட் பண்ணி தான் நம்ம இது வந்து போட்டிருக்கோம். ஸோ இது ஒரு டென்டேட்டிவ் கட் ஆஃப். இது வந்து யூ கேன் ஹேவ் இட் அஸ் அன் ஐடியா, ஓகே இது நம்ம சேஃப் ஸ்கோர்ல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யூ கேன் ஹேவ் அன் ஐடியா. ஏன்னா ப்ரீவியஸாக ஒவ்வொரு இயருமே ஒவ்வொரு ஜூன் எக்ஸாமுக்கும் டிசம்பர் எக்ஸாமுக்கும் நம்ம கட் ஆஃப் போட்டுட்டே வரும். அது மோர் ஆர்லெஸ் நல்லாவே மேட்ச் பண்ணி 90% மேட்சிங் ஸ்கோர் கொடுக்குது. அந்த ரேஞ்ச்குள்ள இருந்தால் யூ ஆர் வெரி வெரி சேஃப். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்த டிசம்பர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க யூ கேன் கோ வித் ப்ரிப்பரேஷன், யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். சரிங்களா? அடுத்து ப்ரிப்பேர் பண்றவங்களும் சரி, இந்த ஜூன் 2026 எக்ஸாம்ஸ்க்கு உங்களோட ஆன்சர் கீ, கட் ஆஃப், ரிசல்ட்ஸ் இது தொடர்பான அப்டேட் எதிர்பார்க்குறவங்களும் சிக்ஷா கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க நினைச்ச மாதிரியே உங்களுக்கு சக்ஸஸ் ஈஸியாக கிடைக்கும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். நம்ம சிக்ஷா கிளாஸ்ல இருந்து யூஜிசி நெட் எக்ஸாம்ஸ்க்குரிய கோர்சஸ் ஆஃபர் பண்றோம். அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. யூஜிசி நெட் எக்ஸாம், டிஎன் செட் எக்ஸாம், சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் இது எல்லாத்துக்குமே அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டிஎன் செட் அண்ட் யூஜிசி நெட்ல தமிழ், இங்கிலீஷ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், மேனேஜ்மெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எஜுகேஷன், பிசிக்கல் எஜுகேஷன் இது அல்லாத பிற மேஜர் இருக்கிறவங்களுக்கு பேப்பர் 1 எக்ஸ்க்ளூசிவா நம்ம பண்றோம். அதே மாதிரி டிஎன் செட், சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ், மேக்ஸ் இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே நம்ம கோர்சஸ் ஆஃபர் பண்றோம். அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பர், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பர் கால் பண்ணி மறக்காம அட்மிஷன்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ ஆல். இந்த எல்லா இப்போ நான் சொன்ன எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஜஸ்ட் இந்த ப்ரைஸ்ல தான் நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். 9999 அப்படிங்கிற ப்ரைஸஸ்ல தான் கொடுக்குறோம். நம்மளோட கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் லைவ் இன்ட்ராக்டிவ் கிளாஸஸாக இருக்கும். நீங்கள் என்னதான் வந்து ரொட்டீன் லைஃப்ல ரொம்ப பிஸியாக இருந்தாலும் ஏர்லி மார்னிங் ஒரு மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அதே மாதிரி ஈவினிங் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணினா போதும். உங்களால் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுமே கம்ப்ளீட்டாக படித்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இது எல்லாமே லைவ் கிளாஸஸாக நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே உங்கள் ஃபோன்லையும், மொபைல் ஆப்லையும், கம்ப்யூட்டர்லையும் கனெக்ட் ஆகி நீங்கள் ஃபேக்கல்ட்டியோட படிப்பீங்க.
இன்ஸ்டண்ட்டாக ஃபேக்கல்ட்டிகிட்ட டவுட் கேட்டு சால்வ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த எல்லா லைவ் கிளாஸஸையுமே ரெக்கார்டடாக உங்களுக்கு நம்ம மொபைல் ஆப்பில் கொடுத்துடுவோம். ரெக்கார்டிங்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அது போக ஒரு டாபிக் வைஸ் டெஸ்ட், யூனிட் வைஸ் டெஸ்ட், ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் இது எல்லாமே உங்களோட மொபைல் ஆப்பில் இருக்கும். நம்மளோட யூஜிசி நெட், டிஎன் செட் அண்ட் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம்ஸ் எப்படி கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி வைக்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளோட சின்ன சின்ன மார்க் டெஸ்ட் கூட அதே இன்டர்ஃபேஸோட கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி தான் வைப்போம். ஸோ இதில் கம்ப்ளீட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நமக்கு டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துட்றதுனால உங்களால் ஈஸியாக இந்த ரிசல்ட்ஸ் வந்து எடுக்க முடியும். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். மறக்காமல் சிக்ஷா கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. யூஜிசி நெட் எக்ஸாம், சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம் அண்ட் டிஎன் செட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க சிக்ஷா கிளாஸில் அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ.